இன்னும் ஒரு நிமிடத்தில் பேரவை கூட்டத்தொடர் சரியாக 9:30 மணிக்கு புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநரின் உரையோடு மரபுப்படி தொடங்க இருக்கிறது. அந்த மரபு காக்கப்படுமா, பின்பற்றப்படுமா? ஆளுநர் முழுமையாக உரையை வாசிப்பாரா? அவரை சபாநாயகர் பேரவைக்குள் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் RN ரவி இப்பொழுது பேரவைக்குள் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில், இன்னும் சில நொடிகளில், இன்னும் ஒரு 15 நொடிகள் மட்டுமே இருக்கின்றது. பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து இசைத்தவுடன் ஆளுநர் உரையை தொடங்குவாரா அல்லது முழுமையாக படிப்பாரா, பாதியில் வெளியேறுவாரா, அதன் பின்னர் முதலமைச்சர் கண்டன தீர்மானம் கொண்டு வருவாரா, சபாநாயகர் அப்பாவா தான் அந்த ஆளுநர் உரையை இந்த ஆண்டும் பயில்வாரா என்றெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த முறை ஆளுநர் RN ரவிக்கு அந்த புத்தகங்களும், திராவிட இயக்க வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய புத்தகங்களும், அந்த சால்வையும் பூங்கொத்தும் பரிசாக அளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. 9:30 மணி ஆகிவிட்டது. பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சில நொடிகளில் தொடங்க இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை இன்னும் சில நொடிகளில் தொடங்க இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் RN ரவி 2023ஆம் ஆண்டு மதசார்பின்மை, சுயமரியாதை, மேலும் திமுக அரசின் சாதனைகள் உள்ளிட்டவற்றை அவர் படிக்காமல் தவிர்த்துவிட்டு அந்த ஆளுநர் உரையை படித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2024ஆம் ஆண்டு தமிழ்தாய் வாழ்த்துடன் அதற்கு முன்னதாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டுவிட்டு அவர் ஆளுநர் உரையை படிக்காமலேயே வெளியேறினார். இந்த ஆண்டு அவர் ஆளுநர் உரையை முழுமையாக படிப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்த ஆளுநருக்கு திருக்குறள் மற்றும் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் நூல் மற்றும் திராவிட இயக்க வரலாற்றை விளக்கும் நூல்கள் ஆகியவை அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டு அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. சால்வை அணிவித்து அவருக்கு பூங்குத்து அளித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. 9:30 மணியாகியும் பேரவைக்குள் நடைபெறும் நிகழ்ச்சிகள் இன்னும் நேரலையில் ஒளிபரப்பப்படாததால் அங்கு ஆளுநர் RN ரவி உரையாற்றுகிறாரா, தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படுகிறதா, அல்லது உரையை புறக்கணித்து ஆளுநர் வெளிநடப்பு செய்வதை, நேரலையில் ஒளிபரப்புவதை தவிர்த்து விட்டார்களா என்ற சர்ச்சை இப்போது எழுந்திருக்கிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில், பேரவை கூட்டத்தொடரில் சட்டப்பேரவைக்கு உள்ளே இருந்து நேரலை இன்னும் தொடங்கவில்லை. வழக்கமாக 9:30 மணிக்கு தொடங்கிவிடும். இந்த முறை தொடங்காத காரணத்தினால் ஆளுநர் உள்ளே உரையை படிக்கிறாரா, தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படுகிறதா என்பது பேரவை மாடத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மட்டுமே தெரியக்கூடிய சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இப்போது இந்த ஆண்டு ஆளுநரின் உரை நேரலையில் ஒளிபரப்பப்படுவது சற்று தாமதமாக தொடங்கும் என்ற ஒரு கேள்வியும் தொடங்குகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இதுவரை அந்த பேரவையின் உள்ளே என்ன நடக்கிறது என்ற பரபரப்பான காட்சிகள் இப்போது நேரலையில் ஒளிபரப்பப்படவில்லை. இதற்கு முன் பேரவையில் அங்கு ஆளுநர் உரையாற்றுவதும் அதன் பின்னர் அவர் உரையாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் சில கருத்துக்களை கூறுவதும் நேரலையில் ஒளிபரப்பாகிக் கொண்டது. இந்த ஆண்டு 9:33 இன்னும் பேரவை தொடங்கவில்லை. தொடங்கி இருக்கிறதா, தொடங்கவில்லையா என்பது பேரவை மாடத்தில் இருக்கும் செய்தியாளர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் சபாநாயகருக்கும் மட்டுமே வெளிச்சம் என்பது போல அந்த நேரலை ஒளிபரப்பு இப்போது சட்டப்பேரவை வளாகத்தின் வெளியே மட்டுமே இந்த காட்சிகள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. ஆளுநர் RN ரவிக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை மட்டுமே நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பேரவைக்குள் நடைபெறும் நிகழ்வுகள், தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதோ அல்லது ஆளுநர் உரையை நிகழ்த்துவதோ இன்னும் காட்சிகள் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் 2026 முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது. வாசிக்காமல் கடந்த ஆண்டு அவர் புறப்பட்டு போனது போல இந்த ஆண்டும் அவர் புறப்பட்டு செல்கிறாரா என்பதுதான் இப்போது சிக்கலாக இருக்கிறது.
சட்டப்பேரவை மரபுப்படி பல ஆண்டுகளாக 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக தமிழ்தாய் வாழ்த்து முதலில் படிக்கப்பட்டு அதன் பின்னர் ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட்டு இறுதியில் தான் தேசிய கீதம் இசைக்கப்படுவது மரபு. இந்த முறை ஆளுநரின் உரை உள்ளே நடைபெறுகிறதா இல்லையா என்பது குறித்த நேரலை காட்சிகள் இன்னும் ஒளிபரப்பப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆனால் உள்ளே தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதா, ஆளுநர் உரையை தொடங்கிவிட்டாரா என்பது குறித்த நேரலை காட்சிகள் இன்னும் ஒளிபரப்பப்படவில்லை. பேரவைக்கு வெளியே அணிவகுப்பு மரியாதையும் வரவேற்பு காட்சிகளும் மட்டுமே நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. இதனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது என்பதால் ஆளுநர் உரையாற்றுகிறாரா, வெளிநடப்பு செய்து விட்டாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை.